பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 85 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு கெனேசரேத்து கடலருகே நின்றபோது அவரை நெருங்கினவர்கள் யார்? விடை: திரளான ஜனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. இயேசு கெனேசரேத்து கடலருகே நின்றபோது எதற்காக திரளான ஜனங்கள் இயேசுவை நெருங்கினார்கள்? விடை: தேவ வசனத்தை கேட்கும்படி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இயேசு கடற்கரையிலே எத்தனை படகுகளை கண்டார்? விடை: 2. லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. இயேசு எந்த கடற்கரையிலே 2 படகுகளை கண்டார்? விடை: கெனேசரேத்து கடற்கரையிலே. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கேள்வி எண் 5. படகுகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தவர்கள் யார்? விடை: மீன் பிடிக்கிறவர்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. இயேசு யாருடைய படகில் ஏறினார்? விடை: சீமோன் பேதுரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. படகை கரையிலிருந்து டேஸ் தள்ளும்படி இயேசு சீமோன் பேதுருவை கேட்டுக்கொண்டார்? விடை: சற்றே தள்ளும்படி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. இயேசு டேஸ் உடைய படகில் உட்கார்ந்து டேஸுக்கு போதகம் பண்ணினார்? விடை: சீமோனுடைய படகில் ஜனங்களுக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. இயேசு படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு டேஸ் பண்ணினார்? விடை: போதகம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் யார் யாரிடம் கூறியது? விடை: இயேசு சீமோன் பேதுருவிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. இயேசு சீமோனிடம் எங்கே வலையை போடச் சொன்னார்? விடை: ஆழத்திலே. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. இயேசு டேஸ் முடித்த பின்பு ஆழத்திலே வலைகளை போடும்படி சீமோன் பேதுருவிடம் கூறினார்.
விடை போதகம் பண்ணி முடித்த பின்பு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. இயேசுவை ஐயரே என்று எவர்களெல்லாம் அழைத்தனர்? விடை சீமோன் பேதுரு, சீஷர்கள், யோவான், 10 குஷ்டரோகிகள். இருப்பிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, பார்த்துக்கொள்ளவும். கேள்வி எண் 14. ஐயரே டேஸ் நாங்கள் பிரயாசப்பட்டும் டேஸ் அகப்படவில்லை என்று சீமோன் பேதுரு இயேசுவிடம் கூறினான். விடை ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. உம்முடைய டேஸ் படியே வலையை போடுகிறேன் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான். விடை வார்த்தையின்படியே. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. தங்கள் வலை டேஸ் போகத்தக்கதாக டேஸ் மீன்களை பிடித்தார்கள்? விடை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. எத்தனை படவுகள் அமிழத்தக்கதாக பேதுரு மீன்களை நிரப்பினான்? விடை 2. லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. யார் தங்களுக்கு உதவி செய்யும்படி பேதுருவின் படகில் இருந்தவர்கள் சைகை காட்டினார்கள்? விடை மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. இயேசுவின் பாதத்தில் விழுந்த சீஷன் யார்? விடை சீமோன் பேதுரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. நீர் என்னை விட்டு போக வேண்டும் யார் யாரிடம் கூறியது? விடை சீமோன் பேதுரு இயேசுவிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஆண்டவரே, நான் டேஸ் மனுஷன் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான். விடை பாவியான மனுஷன் என்று. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 22. கெனேசரேத்து கடற்கரையில் பிரமிப்படைந்தவர்கள் யார்? விடை பேதுருவும் அவனோடிருந்தவர்களும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. பேதுருவும் அவனோடிருந்தவர்களும் எதினால் பிரமிப்படைந்தனர்? விடை திரளான மீன்களை பிடித்ததி நிமித்தம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. சீமோன் பேதுருவின் கூட்டாளிகள் பெயர் என்ன? விடை யாக்கோபு, யோவான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. யாக்கோபு மற்றும் யோவானின் தகப்பன் பெயர் என்ன?
விடை செபெதேயு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு பேதுருவிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. படவுகளை கரையிலே நிறுத்திவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றது யார்? விடை பேதுரு, யாக்கோபு, யோவான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி எண் 28. இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்தது யார்? விடை குஷ்டரோகி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. டேஸ் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று டேஸ் இயேசுவை வேண்டிக் கொண்டான். விடை ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று குஷ்டரோகி இயேசுவை வேண்டிக் கொண்டான். கேள்வி எண் 30. இயேசு தமது கையை நீட்டி யாரை தொட்டு சுகமாக்கினார்? விடை குஷ்டரோகியை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. இயேசு தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு என்ன சொன்னார்? விடை எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. குஷ்டரோகியை இயேசு யாரிடம் போய் காண்பிக்கச் சொன்னார்? விடை ஆசாரியனிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. இயேசு யாரை பலி செலுத்தும்படி கட்டளையிட்டார்? விடை குஷ்டரோகியை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. டேஸ் கட்டளையிட்டபடியே பலி செலுத்து என்று இயேசு குஷ்டரோகியிடம் கூறினார். விடை மோசே கட்டளையிட்டபடியே. லூக்கா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 35. எவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்தும்படி குஷ்டரோகியிடம் இயேசு கூறினார்? விடை ஆசாரியர்களுக்கு சாட்சியாக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 36. இயேசுவினுடைய கீர்த்தி டேஸ் பரம்பிற்று? விடை அதிகமாக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 37. இயேசுவின் உபதேசத்தை கேட்பதற்கு கூடி வந்தவர்கள் யார்?
விடை திரளான ஜனங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 38. இயேசுவாலே தங்கள் டேஸ் நீங்கி டேஸ் அடைவதற்கும் திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். விடை பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 39. இயேசு எங்கே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்? விடை வனாந்தரத்தில். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேமிலும் இருந்து வந்தவர்கள் யார்? விடை பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 41. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக விளங்கியது எது? விடை கர்த்தருடைய வல்லமை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 42. சில மனுஷர் யாரை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்தனர்? விடை திமிர்வாதக்காரனை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 43. திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக படுக்கையோடே எவ்வாறு இறக்கினார்கள்? விடை வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய். லூக்கா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 44. டேஸ் மத்தியில் டேஸ் முன்பாக திமிர்வாதக்காரனை படுக்கையோடே இறக்கினார்கள்? விடை ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக. லூக்கா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 45. மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு திமிர்வாதக்காரனிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 46. இயேசு எதை கண்டு திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்தார்? விடை திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 47. தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று கூறியது யார்? விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 48. டேஸ் சொல்லுகிற இவன் யார் என்று வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவை குறித்து கூறினர்? விடை தேவதூஷணம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 49. இயேசு எவர்களுடைய சிந்தனைகளை அறிந்தார்? விடை வேதபாரகர் மற்றும் பரிசேயர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். கேள்வி 50. உங்கள் டேஸ் நீங்கள் சிந்திக்கிறதென்ன என்று
இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கேட்டார். விடை இருதயங்களில். லூக்கா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 51. உன் டேஸ் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ டேஸ் என்று சொல்வதோ எது எளிது என்று இயேசு வேதபாரகர் பரிசேயரிடம் கேட்டார். விடை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நட என்று சொல்வதோ. லூக்கா 5:23. கேள்வி எண் 52. எதை நீங்கள் அறிய வேண்டுமென்று இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கூறினார். விடை பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 53. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு திமிர்வாதக்காரனிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 54. திமிர்வாதக்காரன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான்? விடை தேவனை மகிமைப்படுத்தினான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 55. யார் சுகம் பெற்றபோது எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? விடை திமிர்வாதக்காரன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். கேள்வி எண் 56. ஜனங்கள் டேஸ் நிறைந்தவர்களாகி டேஸ் காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். விடை பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 57. எனக்கு பின் சென்று வா. யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு லேவியிடம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 58. லேவி எங்கு உட்கார்ந்திருந்த பொழுது இயேசு அவனை கண்டார்? விடை ஆயத்துறையில். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 59. லேவி என்பவன் ஒரு டேஸ். விடை ஆயக்காரன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 60. எல்லாவற்றையும் விட்டு எழுந்து இயேசுவுக்கு பின் சென்ற ஆயக்காரன் யார்? விடை லேவி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 61. தன் வீட்டிலே இயேசுவுக்கு பெரிய விருந்து பண்ணினவன் யார்? விடை லேவி. லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 62. லேவியின் வீட்டில் இயேசுவோடே கூட பந்தி இருந்தவர்கள் யார்? விடை அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 63. இயேசுவின் சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்கள் யார்?
விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 5:30. கேள்வி எண் 64. நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறதென்ன? யார் யாரிடம் கேட்டது? விடை வேதபாரகரும் பரிசேயரும் சீஷர்களிடம். லூக்கா 5:30. கேள்வி எண் 65. யாருக்கு வைத்தியன் வேண்டியதில்லை என்று இயேசு கூறினார்? விடை சுகமுள்ளவர்களுக்கு. லூக்கா 5:31. கேள்வி எண் 66. பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. யார் யாரிடம் கூறியது? விடை இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம். லூக்கா 5:30-31. கேள்வி எண் 67. நீதிமான்களை அல்ல பாவிகளையே டேஸ் அழைக்க வந்தேன் என்று இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கூறினார். விடை மனந்திரும்புகிறதற்கு. லூக்கா 5:32. கேள்வி எண் 68. யாருடைய சீஷர்களெல்லாம் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள் என்று வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடம் கூறினர்? விடை யோவானுடைய சீஷர் பரிசேயருடைய சீஷர். லூக்கா 5:33. கேள்வி எண் 69. உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே அதெப்படி என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? விடை வேதபாரகரும் பரிசேயரும். லூக்கா 5:33. கேள்வி எண் 70. மணவாளன் தங்களோடு இருக்கையில் யார் உபவாசிக்க மாட்டார்கள் என்று இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கூறினார்? கேள்வி எண் 71. மணவாளன் என்பது யாரை குறிக்கிறது? விடை இயேசு கிறிஸ்துவை. லூக்கா 5:33 மற்றும் 34. கேள்வி எண் 72. மணவாளனுடைய தோழர்கள் என்பது யாரை குறிக்கிறது? விடை இயேசுவின் சீஷர்கள். லூக்கா 5:34. கேள்வி எண் 73. எப்போது தன் சீஷர்கள் உபவாசிப்பார்கள் என்று இயேசு வேதபாரகர் மற்றும் பரிசேயரிடம் கூறினார்? விடை மணவாளன் அவர்களை விட்டு எடுபட்ட பின்பு. லூக்கா 5:35. கேள்வி எண் 74. புதிய பழைய வஸ்திரத்துண்டு மற்றும் புது பழந்துருத்திகள் பற்றிய உவமையை இயேசு யாருக்கு சொன்னார்? விடை வேதபாரகர் மற்றும் பரிசேயருக்கு. லூக்கா 5:30-39 வரை. கேள்வி எண் 75. ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை டேஸ் மேல் போட்டு இணைக்க மாட்டான். விடை பழைய வஸ்திரத்தின் மேல். லூக்கா 5:36. கேள்வி எண் 76. புதிய வஸ்திரத்தை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைத்தால் புதியது பழையதை டேஸ்.
விடை கிழிக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 77. எது பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது? விடை புதிய வஸ்திர துண்டு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 78. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் எது துருத்திகளை கிழித்து போடும்? விடை புது ரசம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 79. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் எது சிந்திவிடும்? விடை திராட்சரசம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 80. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைத்தால் எது கெட்டுப்போம்? விடை துருத்திகள் கெட்டுப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 81. எப்போது புது ரசமும் புது துருத்தியும் பத்திரப்பட்டிருக்கும்? விடை புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்கும்போது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 82. பழைய ரசத்தை குடித்தவன் எதை விரும்ப மாட்டான்? விடை புது ரசத்தை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 83. பழைய ரசமே நல்லதென்று சொல்லுபவன் யார்? விடை பழைய ரசத்தை குடித்தவன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 84. பழைய ரசத்தை குடித்தவன் பழைய ரசமே டேஸ் என்று சொல்லுவான். விடை நல்லது என்று சொல்லுவான். லூக்கா 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கேள்வி எண் 85. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? விடை மனுஷகுமாரனுக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.